ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் அடிக்கடி செய்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஊறுகாய் பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் ஊறுகாய் மாங்காய், கேரட்டு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம். மாங்காய், கேரட்டு, பச்சை மிளகா, இஞ்சி, எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நல்லா கழுவி துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி ட்ரையாக மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டை உரித்து வச்சுக்கலாம். இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நறுக்கின மாங்காய் 2 கப்பு, கேரட் 1 கப்பு, எலுமிச்சை 1 கப்பு இதுதான் எடுத்துக்க போகிறோம். பூண்டு 1/4 கப்பு, இஞ்சி 1/4 கப்பு, பச்சை மிளகா 1/2 கப்பு. அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3 சேர்ந்தது 1 கப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து 5 கப்பு ஆகுறது. இந்த 5 கப்புக்கு 1 கப்பு மிளகாப்பொடி, 1 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். 1/2 கப்பு கடுகு, 1/2 கப்பு கல்லுப்பு எடுத்துக்கணும். 1/2 கப்பு கடுகையும் 1/2 கப்பு கல்லுப்பையும் தனித்தனியாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 5 பங்கு காய்கறி கலவைக்கு 1 பங்கு மிளகாப்பொடி, 1 பங்கு நல்லெண்ணெய், 1/2 பங்கு கடுகு, 1/2 பங்கு கல்லுப்பு. இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து மூடி வச்சிடணும். மறுநாள் எடுத்து பார்க்கறச்சே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடணும். இது போல் 5-6 நாள் தொடர்ந்து டெய்லி எடுத்து நல்லா கலந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். எப்போவுமே ஊறுகாயெல்லாம் யூஸ் பண்ணுறச்சே ரொம்ப கவனமாக கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் ட்ரை ஸ்பூனாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் பூண்டு இருக்கிறதுனால சப்பாத்தி பூரிக்கெல்லாமும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.